வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு எம்டெக் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டிஏல லைசன்ஸ் சர்வேயராகவும் இருக்கேன். ஸோ எங்களோட போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிக் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை பற்றி ஒரு டீட்டெயில்டு பிரேக்கப் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண அதே ஃப்ளோர் பிளான் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். போன வாட்டி வந்து ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் வந்து கீழே 600 மேலே 700 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியான்னு சொல்லி ஒரு பிளான் காட்டியிருந்தோம். ஸோ இப்போ அதே பிளான் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் கார் பார்க்கிங்காக யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு கட்டுறீங்க அப்படின்னா கார் பார்க்கிங்க்கு மட்டும் கீழே எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவை வழங்குவது ஹையர் அண்ட் பில். ஸோ ஹையர் அண்ட் பில் மூலிமா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு 15 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுப்போம் அண்ட் ஓவர் 200+ குவாலிட்டி செக்ஸ் பண்ணி ப்ராஜெக்டை ஆன் டைம் டெலிவர் பண்ணுவோம். எந்த காஸ்ட் ஓவரனும் இல்லாமல். மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள ஹையர் அண்ட் பில் வெப்சைட்டை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனே வந்து ஒரு 6 செக்மெண்ட்டாக வந்து பிரிச்சிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கவேஷன், நம்ம ஜேசிபி வச்சு குழி எடுக்கிறது. அதுக்கு ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காலம் அண்ட் ஃபுட்டிங். ஸோ ஒரு காலம் அண்ட் ஃபுட்டிங்க்கு ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய். ஸோ நம்மளுக்கு இந்த பில்டிங்கில் வந்து 12 காலம் அண்ட் ஃபுட்டிங் இருக்குது. ஸோ மொத்தமாக ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா 1,08,000 ரூபாய். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேட் பீம் நம்ம தர லெவலில் போடுவோம். ஸோ அதுக்கு ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா 55,000. ஸோ இந்த பில்டிங்க்கு வந்து 155 அடி கிரேட் பீம் வருது தரையில். ஸோ அதுக்கு வந்து ஆகிற செலவு 55,000. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க், நம்ம பேஸ்மெண்ட் வந்து நார்மலாக தரையிலேருந்து 3 அடி ஹைட் இருப்போம் இல்லையா, அந்த 3 அடி ஹைட்டுக்கு போடுற பிரிக் ஒர்க்கு அதோட பிளாஸ்டிங்க்கு ஆகிற செலவு வந்து பார்த்திங்கன்னா 30,000. ஸோ அடுத்து வந்து நம்ம அதுக்குள்ளே போடுற சாயில் ஃபில்லிங், இப்போ வெளியேருந்து மண் வாங்கி தான் நம்ம வந்து அந்த பேஸ்மெண்ட்டை வந்து ஃபில் பண்ணி தர போடுவோம். ஸோ அந்த சாயிலுக்கு ஆகிற காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 54,000. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பிசிசி ஃப்ளோரிங்னு சொல்லுவோம். மண் போட்டாச்சு, அதை காம்பேக்ஷன் கன்சால்டேஷனும் பண்ணியாச்சு. அடுத்து மேலே பிசிசி பிளெயின் சிமெண்ட் கான்க்ரீட் போட்டு தர போடுவோம். இதுக்கு ஆகிற செலவு வந்து பார்த்திங்கன்னா 30,000. நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தது எல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் மெட்டீரியல் காஸ்ட்டு தான், லேபர் காஸ்ட் ஆட் பண்ணவே இல்லை. அதை கடைசியில் நான் சொல்கிறேன். இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் எங்களோட ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். ஸோ அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஸோ திரும்ப கண்டென்ட்டை ரிப்பீட் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸை போர் அடிக்க வேணாம் தான் நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு. அடுத்து வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்திங்கன்னா 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஆர்சிசி காலம், ஆர்சிசி பீம், அப்புறம் ஆர்சிசி ரூஃப். ஸோ ஆர்சிசி காலம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேஸ்மெண்ட் ஹைட்லேருந்து ரூஃப் ஹைட் வரைக்கும் 10 அடி வரும். ஸோ இந்த 10 அடிக்கு ஒரு காலமுக்கு நம்மளுக்கு ஆகிற செலவு வந்து பார்த்திங்கன்னா 7,200 ரூபாய். அதுக்குண்டான காங்க்ரீட்டு ஸ்டீல் எல்லாம் சேர்த்து. ஸோ நம்மளுக்கு வந்து மொத்தம் 12 காலம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு காலம் வரைக்கும் ஆகிற செலவு பார்த்திங்கன்னா 86,400 ரூபாய். அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்சிசி பீம். ஸோ இந்த பீம் வந்து ஜென்ரலாக ரூஃப் ஸ்லாப் கூடயே தான் வரும். பட் ஸ்டில் நான் உங்களுக்கு தனியாக பிரேக்கப்புக்காக பிரித்து சொல்கிறேன். ஆர்சிசி பீமுக்கு வந்து நம்மளுக்கு ஃபவுண்டேஷனில் என்ன செலவாச்சோ அதே செலவு தான் ஆகும். அதே 155 அடி பீமுக்கு 55,000 ரூபாய் செலவாகும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ரூஃப் ஸ்லாப் வருது. ரூஃப் ஸ்லாப்புக்கு வந்து நம்மளுக்கு ஆகிற செலவு வந்து பார்த்திங்கன்னா 90,000 ரூபாய் ஆகும். சிமெண்ட்டு, ஸ்டீலு, ஜல்லி, மண், அந்த காங்க்ரீட் ஸ்டீல் எல்லாம் சேர்த்து 90,000 ரூபாய் ஆகும். ஸோ இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் நம்மளுக்கு ஆகிற செலவு பார்த்திங்கன்னா 2,31,400 ரூபாய் இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரோட செலவு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷனோட காஸ்ட் பார்த்துட்டோம், ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரோட காஸ்ட் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிங். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களை வந்து சேரும். ஸோ இப்போ நம்ம வந்து பிளாஸ்டிங்கோட காஸ்ட் பார்க்குறதுக்கு வந்து முதல்ல ஏரியா கால்குலேஷன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு காலமோட ஏரியா கால்குலேஷன். இந்த இமேஜில் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலமுக்கு வந்து 4 சைடு இருக்குது. காலமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடிக்கு 3/4 அடி. ஸோ 2 சைடு நம்ம 3/4 அடி ஆட் பண்ணோன்னா 1.5 அடி. மீதி இருக்க 2 சைடு வந்து 1.5 அடி ஆட் பண்ணால் 3 அடி. ஸோ ஆல் டுகெதர் வந்து 4.5 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு காலமுக்கு 1 அடி ஹைட்டுக்கு. ஸோ நம்ம 10 அடி ஹைட்டுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு காலமுக்கு வந்து 45 ஸ்கொயர் ஃபீட் வந்து பிளாஸ்டரிங்கோட ஏரியா. ஸோ இதை 12 காலமுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 540 ஸ்கொயர் ஃபீட் வந்து காலமோட பிளாஸ்டரிங் ஏரியா நம்மளுக்கு வந்து வருது. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்சிசி பீமோட பிளாஸ்டிங் ஏரியா கால்குலேஷன். ஆர்சிசி பீமோட சைஸ் பார்த்திங்கன்னா 1.5 அடிக்கு 3/4 அடி, சேம் காலம் சைஸே தான் வரும் நம்மளுக்கு. இதில் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 5 இன்ச்சு ரூஃப் திக்னஸ் போடுவோம். ஸோ அந்த 5 இன்ச் வந்து பீமோட சைஸ்லேருந்து குறைஞ்சிரும். அதேமாதிரி பீமுக்கு வந்து 3 சைடு தான் பிளாஸ்டிங். டாப் வந்து நம்ம பிளாஸ்டிங் பண்ண மாட்டோம், ஏன்னா மேலே டெரஸ் டைல்ஸ் அந்த மாதிரி எதாவது வந்துடும். ஸோ 3 சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.5 அடியில் 5 இன்ச் கழித்து பார்த்தா 1.25 அடி, 1.25 அடி, பாட்டம் வந்து 3/4 அடி இன்ட்டு 155 அடி நம்ம கால்குலேட் பண்ணோன்னா பீமோட பிளாஸ்டிங் ஏரியா வந்து 465 ஸ்கொயர் ஃபீட் வரும். அதே மாதிரி ஆர்சிசி ரூஃப் ஸ்லாப் இருக்கணும்.
ஆர்சிசி ரூஃப் ஸ்லாப் நம்மளுக்கு சைஸ் தெரியும் 20க்கு 30 600 ஸ்கொயர் ஃபீட்டு 600 ஸ்கொயர் ஃபீட்டு ப்ளஸ் பீமோட 465 காலத்தோட 540 சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்து 1605 ஸ்கொயர் ஃபீட் வந்து பிளாஸ்டிங்கோட ஏரியா வருது 15 ரூபா நம்மளுக்கு மெட்டீரியல் காஸ்ட் ஆகும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கணக்கு பண்ணால் 24,075 ரூபா பிளாஸ்டிங்க்கு ஆகிற செலவு நம்மளுக்கு இந்த பில்டிங்க்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் பெயிண்டிங் இதெல்லாம் தான் எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம ரொம்ப மினிமலாகவே ஒரு போட்டோன்னா கூட நம்ம மேலே ரூஃப் பைப் போடணும் ஃபேன் பாக்ஸ் போடணும் லைட் பாயிண்ட்ஸ் உண்டு கார் பார்க்கிங் இல்லை ஸ்டில்ட் ஏரியாவில் நம்ம வந்து ஃபேன் பாயிண்ட்டு கொடுப்போம் ஸோ ரொம்ப மினிமலிஸ்டிக்காக நம்ம ஒரு 6,000 ரூபாய் மெட்டீரியல் 6,000 ரூபாய் லேபர்னு வச்சா கூட 12,000 ரூபாய் நம்மளுக்கு இந்த கார் பார்க்கிங் எலக்ட்ரிக்கல் வரைக்கும் செலவாகும் அடுத்து ப்ளம்பிங் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கார் பார்க்கிங்கில் கண்டிப்பாக ஒரு கார் வாஷ் பாயிண்ட்டு இல்லை ஒரு டேப் பாயிண்ட்டு கொடுப்போம் கீழே ஒரு கார்டன் வச்சுருக்காங்கன்னா அதில் ஹோஸ் வச்சு தண்ணி எடுக்கணும் எதுக்காச்சும் யூஸ் ஆகும் ஸோ ரொம்ப மினிமலிஸ்டிக்காக ப்ளம்பிங்க்கு ஒரு 5,000 ரூபாய் நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதை விட அதிகமாக தான் ஆகும் பட் ஸ்டில் நான் ஒரு கார் பார்க்கிங்னு தனியாக பிரித்து காட்டுறதுனால கம்மியாக காட்டுறேன் ஸோ ஒரு ப்ளம்பிங் லேபர் அண்டு இப்போது நம்ம டெரஸ்லேருந்து பைப் எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு தனியாக டேப் வைக்கணும் ஸோ ஒரு 5,000 ரூபாய் ப்ளம்பிங்க்குன்னு வச்சுக்கலாம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கு ஸோ நம்ம ஏரியா ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுட்டோம் பிளாஸ்டிங் ஏரியா இருக்கு இல்லையா ஸோ பிளாஸ்டிங் எவ்வளோ ஏரியா பண்ணியிருக்கோமோ அதே அளவு தான் நம்மளுக்கு பெயிண்டிங்கும் வரும் ஏன்னா எங்கெல்லாம் பிளாஸ்டிங் பண்ணியிருக்கோமோ அது மேலெலாம் கண்டிப்பாக நம்ம பெயிண்ட் அடிப்போம் பெயிண்டிங்க்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லேபர் வித் மெட்டீரியல் ஆகிறது பார்த்திங்கன்னா 15 ரூபாய் ஆகும் ஸோ 1605 × 15 அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஏற்கனவே பிளாஸ்டிங்கான அதே செலவு தான் 24,075 ரூபாய் ஆகும் ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டைல்ஸு ஸோ கார் பார்க்கிங் ஏரியாவில் வந்து நம்ம மினிமம் ஒரு டைல்ஸு ஒரு பேசிக்கான டைல்ஸ் போடுவோம் இல்லையா அது வந்து ஒரு 25 ரூபாய் ஆகும் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏன்னா நார்மலாக நம்ம வீட்டுக்கு வந்து 45-50 ஸ்டார்ட் பண்ணால் கூட கார் பார்க்கிங் ரொம்ப பேசிக்கான டைல்ஸ் 25 ரூபாய் ஆகும் அதை லே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 15 ரூபாய் ஆகும் அப்புறம் அதை லே பண்ணுறதுக்கு உண்டான மெட்டீரியல் சிமெண்ட்டு மண் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 15 ரூபாய் ஆகும் ஸோ ஆல்டுகெதர் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 55 ரூபாய் வந்து டைல்ஸுக்கு ஆகும் ஸோ 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது 33,000 ரூபாய் நம்மளுக்கு டைல்ஸுக்கு ஆகிற காஸ்ட்டு ஸோ இப்போது ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சிவில் லேபர் மீதி எல்லாம் நம்ம எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் பெயிண்டிங் எல்லாம் சொல்லிட்டோம் சிவில் லேபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஸ்திரிக்கு ரேட்டு கொடுத்தா கூட நாங்கள் வந்து போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஒரு பில்டப் ஏரியாவுக்கு வந்து 350 rupees per ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுப்போம் பட் கார் பார்க்கிங்ன்றதுனால அவங்களுக்கு செங்கல் பிரிக் ஒர்க் எதுவும் இருக்காது அப்படின்றனால கொஞ்சம் கம்மியாக ஒரு 250 rupees per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து கொடுப்போம் 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 250 rupees per ஸ்கொயர் ஃபீட்டுன்னு போட்டால் 1.5 லட்ச ரூபாய் நம்மளுக்கு லேபர் பேமெண்ட்டே ஆகுது ஸோ இவ்வளோ நேரம் சொன்ன எல்லா இண்டிவிஜுவல் காஸ்ட்டையும் நம்ம டோட்டலாக ஆட் பண்ணி பார்த்தோன்னா 7,86,552 ரூபாய் 550 ரூபாய் வருது இதோட நம்ம கான்ட்ராக்டர் ப்ராஃபிட் வந்து 15% ஆட் பண்ணோன்னா 1,17,982 ரூபாய் கான்ட்ராக்டரோட ப்ராஃபிட் கான்ட்ராக்டரோட டோட்டல் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணும்போது 9,04,532 ரூபாய் வருது இந்த 600 ஸ்கொயர் ஃபீட் கார் பார்க்கிங் ஏரியாவோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதை நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா 1,507 ரூபாய் per ஸ்கொயர் ஃபீட் வருது ஆனால் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நாங்கள் கார் பார்க்கிங் வந்து 1,500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறதில்ல 1,300 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணோம் ஏன்னா கார் பார்க்கிங் கட்டும்போது நம்ம அதுக்கு மேலே அடிஷ்னல் ஃபோர்ஸ் கண்டிப்பாக கட்டுவோம் கீழே போட்டிருக்க அதே ஃபவுண்டேஷன் தான் மேலேயும் சேர்த்து யூஸ் ஆகும் போது ஸோ ஃபவுண்டேஷனோட காஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது கார் பார்க்கிங்கோட காஸ்ட் இன்னும் கொஞ்சம் குறையும் அதனால் 1,300 rupees per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து கார் பார்க்கிங் நாங்கள் வந்து பண்ணுறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்து வேறு ஏதாவது வீடியோ போட்டிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க இந்த வீடியோவை பற்றி ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணுன்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் இதே மாதிரி இன்னும் நிறையா சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து நாங்கள் பண்ண போகிறோம் சம்பு செப்டிக் டேங்க்கு காம்பவுண்ட் வால் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து லைனாக பண்ணுவோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்